திருப்பலி வாசகங்கள் ஞாயிற்றுக்கிழமை 24 டிசம்பர் 2023. முதல் வாசகம். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனங்கள் 1 முதல் 5, 8 முதல் 12 மற்றும் 14 முதல் 16 வரை. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றி இருந்த எல்லா எதிரிகளின் தொல்லை நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களான அரண்மனையில் வாழ்கின்றேன், கடவுளின் பேலையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்றவிடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண் முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்தேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன், அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்கள் ஆகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளில் நின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாக இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன், உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 25 முதல் 27 வரை. சகோதரர் சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 26 முதல் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார்.
அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை கன்னிமரியாள் அமல உற்பவம், அதாவது இம்மாக்குலேட் கன்செப்ஷன், இந்த ஒரு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிறது. இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே இந்த விழா வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்னை மரியாள் அமல உற்பவமாக பாவ கரையில்லாது தூயவராக எப்படி வாழ்ந்தாரோ அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ள, அவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ள நம்ம எல்லாருமே அவருக்கு கீழ்ப்படிந்து தூய வாழ்க்கை வாழ நமது அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவாராக. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு விழா கீழை திருச்சுவைகளிலே 7வது நூற்றாண்டுகளிலிருந்தும் மேலை திருச்சுவைகளிலே 9வது நூற்றாண்டுகளிலிருந்தும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கீழை திருச்சுவை, மேலை திருச்சுவை என்றால் 10வது நூற்றாண்டில் திருச்சுவையில் ஒரு பிளவு ஏற்பட்டது. அந்த பிளவு என்னென்றால், 2 பிரிகிறோம் திருச்சுவையாக. ஒன்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சுவை, இதனுடைய தலைவர் திருத்தந்தை. அதற்கடுத்து இன்னொன்று இந்த சீரோ மலங்காரா, சீரோ மலபார் என்று கேரளாவில் இருக்கிறோம் இல்லையா, அதுபோல தனித்தனி சின்ன திருச்சபைகள் அவங்களுடைய தன்னாட்சி முறைப்படி அவர்கள் வாழ்ந்து வருவார்கள். ஆனால் திருத்தந்தையை தலைவராக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். இப்படியாக 2 சமய பிளவு இருக்கும் பொழுது இவர்கள் இந்த ஒரு விழாவை வெவ்வேறு நூற்றாண்டுகளிலே கொண்டாடி மகிழ்ந்தார்களாம். அதற்கடுத்து 12வது நூற்றாண்டில் கான்டர்பரி என்கிற ஒரு மனிதர் அமல உற்பவம் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அதிலே குறிப்பாக அன்னை மரியாள் கருவிலே இருக்கும் பொழுதே பாவக்கரையின்றி பிறந்தார் என்று எழுதியிருந்தாராம். ஆனால் இந்த ஒரு கருத்தை இறையியலாளர்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுகிற புனித தாமஸ் அக்வினாஸ் எதிர்க்கிறார். அன்னை மரியாள் பாவக்கரையில்லாமல் பிறந்தார் என்றால் கடவுளுடைய மீட்பு திட்டத்துக்கு பலன் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த ஒரு கருத்திற்கு டன்ஸ் கோட்டிஸ் என்கிற ஒரு இறையியலாளர் கடவுளுடைய திட்டத்தினுடைய பலனே அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் பிறப்பது என்று சொல்லி அந்த ஒரு வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாராம். அன்புக்குரியவர்களே, இப்படியாக இந்த ஒரு விழா பல நூற்றாண்டுகளிலே ஆங்காங்க பல்வேறு பெயர்களிலே கொண்டாடப்பட்டு வந்தது. ஆனால் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு திருவிழாவும் அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் பிறந்தார், அவர் பாவம் இல்லாமல் இருந்தார், அதே போல வாழ்ந்தார் என்பதை மட்டுமே குறிப்பதாக இருந்தது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக 1854ஆம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அன்னை மரியாள் அமல உற்பவம் என்று ஒரு உண்மையை திருச்சபையில விளக்குகிறார். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் திருச்சபையிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று ஒரு விசுவாச சத்தியத்தை பிரகடனப்படுத்துகிறார். இந்த ஒரு விசுவாசம்
இந்த ஒரு நம்பிக்கை உண்மை என்பதை உறுதிப்படுத்துவதுமாக 1858 ஆண்டு லூர்து நகரிலே பெர்னதத் என்கிற ஒரு சிறுமிக்கு மொசபேல் என்கிற ஒரு குகைக்கு அருகாமையில அன்னை மரியாள் காட்சி கொடுத்துகிறார். வெண்ணிற ஆடை அணிந்திருந்த அந்த பெண்மணியை பார்த்தவுடனே இந்த பெர்னதத் என்கிற பெண் குழந்தை, நீங்க யார் என்று கேட்டவுடனே, நாமே அமல உற்பவம் என்று அன்னை மரியாள் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அப்பொழுதிலிருந்து இந்த விழா உலகத்துல எல்லா வருடமும் டிசம்பர் 8ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் தூயவராகவே வாழ்ந்தார். விவிலியத்தில் இந்த ஒரு விழாவை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா என்று பார்க்கும் பொழுது நிறைய இடத்துல பார்க்குறோம். குறிப்பாக லூக்கா நற்செய்தியில் அந்த 1ஆம் அதிகாரத்தில் வானதூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி காட்சி கொடுத்து அந்த காட்சியில் இவ்வாறு சொல்லுகிறார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. அன்புக்குரியவர்களே, கடவுளால் அனுப்பப்பட்ட தூதரே அன்னை மரியாள் அருள் நிறைந்தவர், பாவம் இல்லாதவள் என ஒத்துக்கொள்ளுகிறார். அப்படி என்றால் அன்னை மரியாள் ஒரு தூய வாழ்க்கை வாழ்ந்தார். அதே போல எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் மூவொரு கடவுளிலே இரண்டாவதாக இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூயவராக விளங்கினார் என்று பவுலடிகளார் சொல்லியிருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூயவரா என்றால் அவரை பெற்றெடுக்கிற அவருடைய தாயாரும் கூட தூயவராகவே இருக்க வேண்டும் என்பது பவுலடிகளாருடைய கருத்து. அன்புக்குரியவர்களே, இப்படி அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே தூயவராக இருந்தார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விவிலியத்தில் அவரை பற்றி நாம் படிக்கும் பொழுதெல்லாம் அவர் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர், தவறு செய்யாதவர். காரணம், அவர் பாவம் இல்லாமல் பிறந்தார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகவே இன்று இந்த விழாவை கொண்டாடுகிற நம்ம எல்லாருமே அன்னை மரியாள் எப்படி தூய்மையாக வாழ்ந்தாரோ, நாம் எல்லாருமே பாவம் செய்கிறவர்கள், பலவீனமானவர்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி கடவுளுக்காக ஒப்பு கொடுத்து அன்னை மரியாளை போல பாவ மாசின்றி தொடர்ந்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வோம். அதற்கு நமது அமல உற்பவ அன்னை பரிந்து பேசுவாராக. ஆமென். இப்பொழுது ஜெபிப்போம். எங்களுடைய தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்னை மரியாளுடைய அமல உற்பவ இந்த பெருவிழாவில் அந்த அன்னை எப்படி தூயவராக, பாவம் இல்லாத, மலினம் இல்லாத, அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உமக்கு என்றுமே கீழ்ப்படைந்து உம்முடைய திட்டத்தில் ஒரு பயனாளியாக வாழ்ந்தாரோ, நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில பலவீனர்களாக இருந்தாலும் கூட பாவத்தை விட்டகற்றி தூயவர்களாக வாழக்கூடிய அந்த வரத்தை அன்னை மரியாள் வழியாக எங்களுக்கு தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, வான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணியருடைய அரசியான கண்ணியே, தயையுள்ள தாயே, இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன். பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்துக்கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன். மனு உருவான வாக்கின் அன்னையே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும்.
ஆமேன். அமலோற்பவியான புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும்.